அதிக கூட்டமுள்ள பிரபலமான கோவில்களுக்கு செல்வதை விட கூட்டமில்லாத பழமையான ஆலயங்களுக்கு செல்வதில் மன நிம்மதி என்பது கிடைக்கிறது. இப்படி பிரபலமான கோவில்களுக்கு செல்லாமல் தவிர்ப்பதால் ஏதேனும் தோஷம் வந்து விடுமா? நிச்சயமாக எந்த தோஷமும் வந்து சேராது. இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நம்ம தெருவிலேயே பார்த்தோம்னா ஒரு கோவில்ங்கிறது இருக்கும். அந்த தெருவுல இருக்கிற கோயில் எதை குறிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்க கரண்ட்ங்கிறது வர்றது இல்லையா? இந்த கரண்டை தரக்கூடிய நம்ம தெருவில் ஒரு டிரான்ஸ்பார்மர்ங்கிறத வச்சிருப்பா. அது போலத்தான் நம்ம வீட்டிற்குள்ளாக ஒரு இறை சக்தி வரணும்னு சொன்னா அந்த தெருவிலே இருக்கக்கூடிய அந்த ஆலயமானது அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களுக்கும் தன்னுடைய அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி, அந்த ஆன்மீக சக்தி, அந்த தெய்வ சக்தியை எல்லா வீடுகளுக்கும் கொண்டு சேர்க்கிறது. சரி, அந்த இடத்துக்கு எப்படி பவர் வரும்னு சொல்லி பார்த்தோம்னா, ஊர்ல ஒரு பவர் ஸ்டேஷன்ங்கிறது வச்சிருப்பா தெரியுமா? அந்த பவர் ஸ்டேஷன் மூலமாகத்தான் அங்க அந்த கரண்ட் ஆனது அந்த தெருவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பார்மருக்கு வருது இல்லையா? அது போலத்தான் அந்த ஊர்ல இருக்கிற பவர் ஸ்டேஷன்ங்கிற மாதிரி தான் அந்தந்த ஊரிலே இருக்கக்கூடிய அந்த பழமையான பிராச்சீனமான அந்த ஆலயங்கள், எல்லா ஆலயங்களுமே பார்த்தோம்னா பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலே. அந்தந்த ஆலயங்களுக்கு சென்று நாம் வழிபடும் பொழுது அங்கே நேரடியாக நமக்கு இறை சக்தி என்பது நம்ம இடத்திலே சேர்ந்து விடுகிறது. ஆக இதுல பிரபலமான கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது.